எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த பாவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 2 மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை சொல்லி அதிலிருந்து மோட்சம் பெறலான்னு சொல்லிட்டு ஒரு ஞானியை தேடி போகிறாங்க. அதில் முதல் மனிதன் சொல்கிறான், ஐயா, நான் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், அதிலிருந்து எனக்கு மோட்சம் கிடைக்கணும், அதுக்கு உண்டான தீர்வை சொல்லுங்கன்னு சொல்கிறான். இரண்டாவதாக உள்ள ஆள், ஐயா, நான் அவரளவுக்கு பெரிய பாவம் எதுவும் பண்ணலை, சின்ன சின்ன பொய்கள் அப்புறம் சின்ன சின்ன ஏமாற்று வேலைகள் தான் பண்ணினேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாவம் இல்லை, அதனால் இதிலிருந்து எனக்கு மோட்சம் கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வழியை சொல்லணும்னு சொல்கிறான். இந்த 2 பேர்கிட்டையும் தனித்தனியாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. முதலாவதாக பெரிய பாவம் செஞ்சேன்னு சொன்னவன்ட்ட நீ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வான்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக இந்த சின்ன சின்ன பாவம் செஞ்சவன்ட்ட நீ ஒரு கோணி சாக்கு நிறையா சின்ன சின்ன கற்களாக பொறுக்கி எடுத்துக்கிட்டு வான்னு சொல்கிறாருங்க. இந்த 2 பேருமே அந்த முனிவர் சொன்னது போல் எடுத்துக்கிட்டு வராங்க. திரும்பவும் அந்த முனிவர், நீங்கள் இந்த பொருளை எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முதலாவதாக பெரிய பாவம் செஞ்சவன் அந்த பெரிய பாறாங்கல்லை தூக்கிட்டு போய் அதே இடத்துல வச்சுட்டாங்க. இரண்டாவதாக அந்த சின்ன சின்ன கற்களை ஒரு சாக்குப்பை நிறையா போட்டு தூக்கிட்டு வந்தவன் ஒரு நிமிஷம் திகைச்சு போய் அங்கேயே நிற்கிறான். ஐயா, அவர் பெரிய கல்லை எடுத்துகிட்டு வந்தார், அதனால் அந்த இடம் அவருக்கு தெரியும், போய் வச்சிட்டாரு. நான் சின்ன சின்ன கற்களாக பொறுக்கிட்டு வந்திருக்கிறேன், எந்த கல்லை எங்கே இருந்து எடுத்தேன்னே எனக்கு தெரியாது, இதை நான் எப்படி ஐயா அந்த இடத்துல வைக்க முடியும்னு கேட்குறாருங்க. அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, முடியாதுல்ல, அவன் பெரிய தவறு செய்கிறான், அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிப்பு பரிகாரம் செய்து அவனுடைய பாவங்களை போக்க நினைக்கிறான். நீ சின்ன சின்ன தவறாக செஞ்சு 1000 தவறுக்கு மேலே செஞ்சுட்டு அதை பாவம் இல்லைன்னு நினைக்கிற, இதனால் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காரு கூட உனக்கு தெரியாது. அவனுக்கு சுலபமாக மோட்சம் கிடைக்கும், ஆனால் உனக்கு மோட்சம் கிடைக்கிறது ரொம்ப கடினம். சிறு துளி தாங்க பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தும். அதே போல் நம்ம மற்றவர்களுக்கு சிறு சிறு பொய்களும் சிறு சிறு ஏமாற்று வேலைகளும் செய்கிறது தாங்க அது பின்னால் பெரிய தவறாக மாறும். எல்லாரும் உண்மையாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.